வணக்கம். ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு பிரதமை, அதனால நல்ல நேரம் இல்லை. ஆனால் பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு. கொரோனா வந்தப்போ டாக்டருக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு இல்லை? ஆமாம், அந்த மாதிரி தான். எனவே புதன் வியாழன் 2 நாட்களுக்குமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு. மாறி இருக்கிற ராசிக்கு மட்டும் இப்போ சொல்றோம். மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், ஆணவம், கர்வம், வெத்து கெத்து, பேச்சில் செயலில் அதிகம் இருக்குது. உங்களுக்கு அது தப்புன்னு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். ஆகவே கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண், வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை புதன், 7 வடக்கு மஞ்சள் வெள்ளை. வியாழன் 2 நாட்களும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, குருவே போற்றி, குமரனே போற்றி, தாராதேவியே போற்றி, தாமரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது 2 நாளும் படித்து பாருங்க. புதன்கிழமை கட்டாயம் பகல் 12 to 4 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலுக்கு நீங்களோ உங்கள் சார்பாக இன்னொருத்தரோ போய் உங்களுக்காக ஒரு நெய் தீபம் போட்டுடணும். ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி வாங்கி கொடுக்கணும். சிக்கன சிரமம் பார்க்க வேண்டாம், முக்கியம். வியாழக்கிழமை சூரியனுக்கு காலையில், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். 2 நாளும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும், எதிரிகளுக்கு உதவுகிற பெருந்தன்மையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன், 7 9 வடக்கு கிழக்கு மஞ்சள் வெள்ளை வியாழன். 2 நாட்களும் மனசுல ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் துரோணரே போற்றி, திரௌபதியே போற்றி, தேவகுருவே போற்றி, சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. புதன்கிழமை கட்டாயம் குலதெய்வ கோயிலில் பகல் 12 to 4 ஏழைகளுக்கு பச்சரிசி, புது துணியெல்லாம் கொடுங்க. வாழைக்காய் வாங்கி கொடுங்க. பணமாக கூட கொடுத்துடலாம். உங்கள் சார்பாக இன்னொருத்தர் கூட போகலாம். நீங்கள் போக முடியாட்டி காரணம் சொல்லாதீங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு கேளுங்க அல்லது படிங்க. படிக்கிறது நல்லது. குலதெய்வத்தை நினச்சி படிச்சிருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வியாழக்கிழமை விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வியாழக்கிழமை அபிராமி அந்தாதி படிங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகருக்கும், வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கும் தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளுமே சூப்பர், வெற்றி. அனுகூலமான எண் 1 2 வடக்கு தெற்கு பச்சை நீலம் புதன், 7 6 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன். 2 நாட்களும் மனசில் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் துரோணரே போற்றி, திரௌபதியே போற்றி, தேவகுருவே போற்றி, சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. புதன்கிழமை கட்டாயம் குலதெய்வ கோயிலில் பகல் 12 to 4 ஏழைகளுக்கு பச்சரிசி, புது துணியெல்லாம் கொடுங்க. வாழைக்காய் வாங்கி கொடுங்க. பணமாக கூட கொடுத்துடலாம். உங்கள் சார்பாக இன்னொருத்தர் கூட போகலாம். நீங்கள் போக முடியாட்டி காரணம் சொல்லாதீங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு கேளுங்க அல்லது படிங்க. படிக்கிறது நல்லது. குலதெய்வத்தை நினச்சி படிச்சிருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வியாழக்கிழமை விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வியாழக்கிழமை அபிராமி அந்தாதி படிங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 2 நாட்களும் ரொம்ப நல்லா இருக்கு. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். புனர்பூசத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கும், ஆயிலியத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கும் தீபம் போடுறது நல்லது. 2 நாட்களும் வெற்றி. அனுகூலமான எண் 3 4 தெற்கு கிழக்கு பச்சை வெள்ளை புதன், 4 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன். 2 நாட்களும் மனசில் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் துரோணரே போற்றி, திரௌபதியே போற்றி, தேவகுருவே போற்றி, சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி.
புதன்கிழமை கட்டாயம் குலதெய்வ கோயிலில் பகல் 12 to 4 ஏழைகளுக்கு பச்சரிசி புது துணியெல்லாம் கொடுங்க, வாழைக்காய் வாங்கி கொடுங்க, பணமாக கூட கொடுத்துடலாம். உங்கள் சார்பாக இன்னொருத்தர் கூட போகலாம், நீங்கள் போக முடியாட்டி காரணம் சொல்லாதீங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு கேளுங்க அல்லது படிங்க. படிக்கிறது நல்லது. குலதெய்வத்தை நினச்சி படிச்சிருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வியாழக்கிழமை விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வியாழக்கிழமையும் அபிராமி அந்தாதி படிங்க. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வெத்து கெத்து அதிகம். தப்பெல்லாம் சரியா தெரியும். ஜாக்கிரதை. நிதானம் முக்கியம், ஆலோசனை முக்கியம், வழிபாடு முக்கியம். ஆம், பொறுமை. அனுகூலமான எண் புதன் 2 தெற்கு பச்சை, வியாழன் 3 தெற்கு மஞ்சள். இதெல்லாம் பரிகாரம் பண்ணுனா ஆம் பண்ணிடுங்க. சொல்றோம். 2 நாட்களும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, குருவே போற்றி, குமரனே போற்றி, தாராதேவியே போற்றி, தாமரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது 2 நாளும் படித்து பாருங்க. புதன்கிழமை கட்டாயம் பகல் 12 to 4 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலுக்கு நீங்களோ உங்கள் சார்பாக இன்னொருத்தரோ போய் உங்களுக்காக ஒரு நெய் தீபம் போட்டுடணும். ஏழைகளுக்கு வாழைக்காய் பச்சரிசி புது துணி வாங்கி கொடுக்கணும். சிக்கன சிரமம் பார்க்க வேண்டாம். முக்கியம். வியாழக்கிழமை சூரியனுக்கு காலையில், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. கன்னி ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். புதன் வியாழன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம். ஆம், 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருந்தோம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 4 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன். 2 1 வடக்கு கிழக்கு மஞ்சள் வெள்ளை வியாழன். 2 நாட்களும் மனசில் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் துரோணரே போற்றி, திரௌபதியே போற்றி, தேவகுருவே போற்றி, சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. புதன்கிழமை கட்டாயம் குலதெய்வ கோயிலில் பகல் 12 to 4 ஏழைகளுக்கு பச்சரிசி புது துணியெல்லாம் கொடுங்க, வாழைக்காய் வாங்கி கொடுங்க, பணமாக கூட கொடுத்துடலாம். உங்கள் சார்பாக இன்னொருத்தர் கூட போகலாம், நீங்கள் போக முடியாட்டி காரணம் சொல்லாதீங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு கேளுங்க அல்லது படிங்க. படிக்கிறது நல்லது. குலதெய்வத்தை நினச்சி படிச்சிருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வியாழக்கிழமை விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வியாழக்கிழமையும் அபிராமி அந்தாதி படிங்க. நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். பிரமாதம். கலகிறீங்க. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, புத்தி தெளிவாக இருக்குது, மனசு தெளிவாக இருக்குது. பிரமாதமான நாளாக 2 நாட்களும் இருக்கிறது. வெற்றி. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாட்களுமே சூப்பர். அனுகூலமான எண் 3 4 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை புதன். 7 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன். மனசில் ஏதாவது ஒரு மாதிரி இருந்ததுன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிரகலாதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. புதன்கிழமை அமாவாசை பிற்பகல் 12 to 4 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் உங்கள் சார்பாக நீங்களோ அல்லது வேற ஒருத்தரோ கோயிலுக்கு போயிடுங்க. வாழைக்காய் பச்சரிசி புது துணி ஏழைகளுக்கு கொடுங்க. வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. 2 நாளும் லலிதா சகசர நாமம் பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்குது. பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கு சென்னையில் இருந்து. வாங்கி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். அது ஓவராக இருக்குது, அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம் கேட்ட 3 நட்சத்திரத்துக்கும் புதன் வியாழன் 2 நாட்களும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். ரெஸ்ட். உங்களுக்கு என்ன ரெஸ்ட்டு? வழக்கமான வேலைகளை செய்யுங்க. அதுலேயே வம்பு வழக்கு வரும். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. 2 நாட்களும் 3 நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. 2 நாட்களும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் புதனே போற்றி,
புரூரவசே போற்றி, குருவே போற்றி, குமரனே போற்றி, தாராதேவியே போற்றி, தாமரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது 2 நாளும் படித்து பாருங்க. புதன்கிழமை கட்டாயம் பகல் 12 to 4 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலுக்கு நீங்களோ உங்கள் சார்பாக இன்னொருத்தரோ போய் உங்களுக்காக ஒரு நெய் தீபம் போட்டுடணும். ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி வாங்கி கொடுக்கணும். சிக்கன சிரமம் பார்க்க வேண்டாம், முக்கியம். வியாழக்கிழமை சூரியனுக்கு காலையில், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். புதன் வியாழன் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 4, 5, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, புதன். 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை மஞ்சள், வியாழன். மனசில் ஏதாவது ஒரு மாதிரி இருந்ததுன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிரகலாதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. புதன்கிழமை அமாவாசை பிற்பகல் 12 to 4 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலில் உங்கள் சார்பாக நீங்களோ அல்லது வேற ஒருத்தரோ கோயிலுக்கு போயிடுங்க. வாழைக்காய், பச்சரிசி, புது துணி ஏழைகளுக்கு கொடுங்க. வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. 2 நாளும் லலிதா சகசர நாமம், பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்குது. பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கு சென்னையில இருந்து, வாங்கி படிச்சு பாருங்க. கோயிலில் இருந்து படிக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். அது ஓவராக இருக்குது, அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. மகர ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்லது. உங்கள் பிடிவாதம், விடாமுயற்சி ஜெயிக்கும், தைரியம் ஜெயிக்கும். அப்போ வைத்தறிச்சல் வராத மற்றவங்களுக்கு வரும். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அப்பப்போ சொல்லுங்க. ஓம் நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நாகதேவியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை அல்லது கந்தர சிருஷ்டி கவசம் படிச்சிருங்க கோயிலில் இருந்து, நல்லது. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், அலட்டல், கர்வம், வீண் பேச்சு அதிகம், பொறுமை. பூரட்டாதியில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. 2 நாட்களும் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு, வெள்ளை, புதன். 2 வடக்கு, மஞ்சள், வெள்ளை, வியாழன். 2 நாட்களும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, குருவே போற்றி, குமரனே போற்றி, தாராதேவியே போற்றி, தாமரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது 2 நாளும் படித்து பாருங்க. புதன்கிழமை கட்டாயம் பகல் 12 to 4 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலுக்கு நீங்களோ உங்கள் சார்பாக இன்னொருத்தரோ போய் உங்களுக்காக ஒரு நெய் தீபம் போட்டுடணும். ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி வாங்கி கொடுக்கணும். சிக்கன சிரமம் பார்க்க வேண்டாம், முக்கியம். வியாழக்கிழமை சூரியனுக்கு காலையில், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பருங்க, பிரமாதம், கலக்கறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2 நாட்களுக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், உயர்வு உண்டு, வெற்றி. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கும், 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமை விநாயகருக்கும் தீபம் போட வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், புதன். 2, 1 வடக்கு கிழக்கு, மஞ்சள், பச்சை, வியாழன். மனசில் ஏதாவது ஒரு மாதிரி இருந்ததுன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிரகலாதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. புதன்கிழமை அமாவாசை பிற்பகல் 12 to 4 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலில் உங்கள் சார்பாக நீங்களோ அல்லது வேற ஒருத்தரோ கோயிலுக்கு போயிடுங்க. வாழைக்காய், பச்சரிசி, புது துணி ஏழைகளுக்கு கொடுங்க. வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. 2 நாளும் லலிதா சகசர நாமம்,
பருத்தியூர் சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்குது. பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கு சென்னையில இருந்து. வாங்கி படிச்சு பாருங்க. கோயிலில் இருந்து படிக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். அது ஓவராக இருக்குது, அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களுக்கும் பலன்கள் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவானுடைய பார்வை சனி மீதும் ராகு மீதும் விழுவதால் மிதுனத்திலிருந்து கும்பத்தை அவர் பார்ப்பதால் சனியினுடைய தொல்லை ராகுவினுடைய தொல்லை எல்லா ராசிகளுக்கும் குறைவாக இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.